வைத்து வந்து கொண்டிருக்கிறார் நம்முடைய வெற்றி வேட்பாளர் அம்மையா சௌமியா அன்புமணி அவர்கள். பாரத பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கு வாக்களிக்க வேண்டிய சின்னம் மாம்பழ சின்னம். பாரத பிரதமர் நரேந்திர மோடி மோட்டூர் மக்களையும் உங்கள் எழுச்சியை பார்ப்பதில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இவ்வளவு நேரம் வெயில்ல காத்து கொண்டதற்கு ரொம்ப நன்றி. மருத்துவர் ஐயாவின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் பாரத பிரதமரின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் உங்களுக்கு முன்னாடி நான் வந்திருக்கிறேன். மாம்பழ சின்னத்துக்கு வாக்கு சேகரிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு வந்திருக்கிறேன். ஆனால் அதைவிட முக்கியமான நோக்கம் உங்களுக்கெல்லாம் குடி தண்ணீரும் விவசாயத்துக்கும் தண்ணீர் கொடுக்க வேண்டும். அங்க இருக்கக்கூடிய காட்டாற்றிலிருந்து ஒரு டேம் கட்டி அந்த தண்ணீரை கொண்டு வந்தா இங்க உங்களுக்கு குடிக்கிறதுக்கும் தண்ணி இருக்கும், விவசாயத்துக்கும் தண்ணி இருக்கும். நம்ம பசங்களும் வெளியில எங்க வேலைக்கு போக மாட்டாங்க, நம்மளோட இருப்பாங்க. இன்னும் ஒரு நோக்கத்துக்காக தான் நான் இங்க வந்திருக்கிறேன். கண்டிப்பாக இதை நான் பாராளுமன்றத்துல எடுத்து சொல்லுவேன். உங்களுடைய பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியும். அந்த பிரச்சனைய நான் கொண்டு போய் டெல்லியில சொல்லுவேன். அதற்கு எனக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்கணும். மாம்பழத்துக்கு ஓட்டு போட்டீங்கன்னா கண்டிப்பாக என்னால பாராளுமன்றத்துக்குள் செல்ல முடியும். எல்லோரிடமும் பேசி இங்க அந்த டேமை கொண்டு வரணும் அப்படின்றது என்னுடைய முக்கியமான நோக்கம். அதே போல வேலை வாய்ப்பை உருவாக்கணும். நம்ம பசங்களாம் நம்ம பக்கத்துல இருந்து வேலை செய்யணும். கண்காணாத தூரத்துல எங்கேயோ போய் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் நம்மளோட இருக்கணும். இங்க அவங்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுப்போன்றதுதான் என்னுடைய முதன்மையான நோக்கம். அதற்காகவும் நான் பாடுபடுவேன். உங்களை எல்லாம் இன்னைக்கு கூட்டி வச்சுட்டு உங்களுக்காக இந்த திட்டங்களை மட்டும் நான் சொல்றதுக்கு வரவில்லை. உங்களை என்னுடைய குடும்பமா தான் நான் நினைக்கிறேன். உங்க வீட்டு பொண்ணாதான் நீங்க என்ன நினைக்கணும் நான் விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். உங்க வீட்டு ஒரு பொண்ணா உங்களுடைய சகோதரியா என்ன நினைச்சு எனக்கு ஆதரவு கொடுங்க. மாம்பழத்துக்கு ஓட்டு போடுங்க. கண்டிப்பாக இந்த குடிநீர் திட்டத்தை நான் சிறமேற்கொண்டு முதல் வேலையா செய்வேன் என்பதை நான் உறுதி கூறுகின்றேன். இந்த அருள் பின்தங்கிய மாவட்டமா சொல்றாங்க, ஆனா அதை முதன்மை மாவட்டமாக மாற்றி காட்டுவேன் என்று நான் பாடுபடுவேன் என்று இங்கு உறுதி கூறுகிறேன். மாம்பழத்துக்கு கண்டிப்பா அதுதான் நம்ம தான் கையெழுத்து போட்டு ஒயின் ஷாப்பை ஒழிக்க முடியும். அதுக்கு தொடர்ந்து ஆதரவு வேணும். வேற யாரும் ஒழிக்க மாட்டாங்க. எல்லாரும் நம்மளை பார்த்துட்டு சொன்னாங்க நாங்க ஒன்னே முதல் கையெழுத்து போடுறோம்னு. நம்ம மருத்துவர் அன்புமணி தான் முதல்ல இருந்து மருத்துவர் ஐயா சொல்லி இருக்கிறாரு. பேனா வேற கொடுத்திருக்கிறாரு. முதல் கையெழுத்து போட்டு மது ஒழிக்கணும்னு. அது மருத்துவர் அன்புமணி தான் ஒழிப்பாரு. வேற யாராலையும் ஒழிக்க முடியாது. அதனால மருத்துவர் அன்புமணி, மருத்துவர் ஐயா, நம்மளுடைய தியாக செம்மல், நம்மளுடைய பாரத பிரதமர், நம்ம கூட்டணி கட்சிகளுடைய சின்னமான மாம்பழத்துக்கு நீங்க ஓட்டு போடுங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுத்தாதான் நாம நீங்க கேட்டதெல்லாம் நடக்கும். கண்டிப்பாக தண்ணீர் பிரச்சனையோ மது ஒழிப்போ டாஸ்மாக மூடுறதோ எல்லாமே செய்யலாம். கண்டிப்பாக மாம்பழத்துக்கு ஓட்டு போடுங்க. உங்களுடைய தங்கச்சியா, உங்களுடைய சகோதரியா, உங்க வீட்டு பெண்ணா நான் இந்த விரும்பி உங்களை நான் கேட்டுக்கொள்கின்றேன். மாம்பழத்துக்கு ஓட்டு போடுங்க. மறக்காம எல்லாரையும் கூட்டிட்டு போவது சொல்லுங்க. கண்டிப்பாக போதை பழக்கமோ ஒயின் ஷாப்புமோ நீங்க தலைவிரிச்சாதுன்னு எனக்கு தெரியும். சாயங்காலத்துக்கு மேல நம்ம பசங்க எல்லாம் கஷ்டமா இருக்கு. முதல்ல அதுக்கெல்லாம் மாம்பழத்துக்கு நீங்க தொடர்ந்து ஆதரவு கொடுத்தீங்களாமா? எப்பயுமே கொடுக்கணும். நகைக்கடன் தள்ளுபடின்னு சொல்லிட்டு மாத்தி கட்டி ஓட்டு போட்டுருவீங்களா? இல்ல 25 ரூபாய் பெட்ரோல் அதிகமா கொடுக்குறாங்க கம்மியா கொடுக்குறாங்க ஓட்டு போட்டுருவீங்களா? உண்மையை சொல்றவங்களுக்கு ஓட்டு போடுங்க. உண்மையை சொல்றவங்களுக்கு ஓட்டு போடுங்க. பொய் வாக்குறுதி நம்பி ஏமாந்துட்டீங்க போன வாட்டில. இந்த வாட்டி ஏமாறாதீங்க. உண்மையை சொல்றோம், உறக்க சொல்றோம், உழைக்க தயாரா இருக்கிறோம். மாம்பழத்துக்கு ஓட்டு போடுங்க. நன்றி, வணக்கம்.